ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்க்குறது டாக்ஸ் ப்ரொஜெக்ட் சேனல். நம்ம வாழ்க்கை வந்து ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. எப்போ தெரியுமா? படத்துல சொல்ற மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுக்கு நம்ம லைஃப் ஹேக்ஸ் யூஸ் பண்ணணும். லைஃப் ஹேக்ஸ் யூஸ் பண்ணா நம்ம வாழ்க்கை ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஆனா நம்மள நிறைய பேர் லைஃப் ஹேக்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு அது தெரியாது. ஆனா உண்மையிலேயே நம்ம லைஃப் ஹேக்ஸை யூஸ் பண்ணா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல நீங்க பார்த்த உடனே மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி இருக்கிற 10 ஆசமான லைஃப் ஹேக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல நான் பார்க்க போற ஃபர்ஸ்ட் விஷயம், பொதுவா நம்ம வீட்டுல சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தொலைப்போம். சின்ன சின்ன மாத்திரையை தொலைப்போம். பொண்ணுங்க பாத்தீங்கன்னா கம்பளோட திருகாணியை தொலைப்பாங்க, மோதிரத்தை தொலைப்பாங்க. இத மாதிரி ஏகப்பட்ட சின்ன விஷயத்த நம்ம தொலைப்போம். ஆனா இந்த தொலைஞ்சு போன விஷயத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு ரொம்ப எரிச்சலாகி நம்மளுக்கு தலையே ரொம்ப வலிச்சிடும். தொலைஞ்சு போன விஷயத்தெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்பீடாவும் ஃபாஸ்டாவும் கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுக்கு நம்ம கிட்ட ஒரு வேக்யூம் கிளீனர் இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற வேக்யூம் கிளீனரை நைலான் துணியால ரப்பர் பேண்ட் வச்சு கவர் பண்ணி நம்ம வீட்டு ஃபுல்லா சர்ச் பண்ணா நம்ம தொலைச்ச சின்ன சின்ன பொருள் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போற ரெண்டாவது விஷயம், ஆக்சுவலா நம்ம பீச்சுக்கு போகும்போது ரொம்ப ஜாலியா விளையாடணும்னு எதிர்பார்ப்போம். சட்டை பேண்ட் எல்லாம் கைட்டி போட்டுட்டு ஜாலியா குளிக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா நம்ம கிட்ட வேல்யூபிளான திங்ஸ் இருக்கும். போன் இருக்கும், பர்ஸ் இருக்கும், வாட்ச் இருக்கும். இந்த வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் எங்க சேஃபா வச்சுட்டு போறதுன்ற ஒரு டவுட் இருக்கும். அப்போ நீங்க இந்த லைஃப் ஹேக்கை யூஸ் பண்ணுங்க. நீங்க பீச்சுக்கு போகும்போது ஒரு டைப்பர் கூட வாங்கிட்டு போங்க. அந்த டைப்பர்ல உங்க வேல்யூபிளான திங்ஸை நீங்க வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா யாரும் உங்க வேல்யூபிளான திங்ஸை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. நீங்களும் பீச்ல ரொம்ப ஜாலியா விளையாடலாம். நம்ம பார்க்க போற மூணாவது விஷயம், இந்த சின்ன பசங்களை மருந்து குடிக்க வைக்கிறதுக்குள்ள பெத்தவங்க படுற பாடு இருக்கே, ஐயோ அவங்களுக்கு தாங்க இந்த லைஃப் ஹேக்ஸ். நீங்க உங்க குழந்தைக்கு மருந்து பாட்டில தர்றது பதிலா ஜூஸ் பாட்டில கொடுத்தீங்கன்னா அவங்க அடம்பிடிக்காம ஈஸியா குடிப்பாங்க. அதுலயும் ஒரு இன்டெலிஜென்ட்டான குழந்தை என்ன ஜூஸ் கசக்குதுன்னு உங்ககிட்ட கேட்டா இந்த ஜூஸ் ஸ்டார்டிங்ல கசக்கும், போக போக இனிக்குன்னு நீங்க சொல்லி அவங்கள குடிக்க வச்சிருங்க. இந்த லிஸ்ட்ல நான் பார்க்க போற நாலாவது விஷயம், இன்னும் கூட நம்மள நிறைய பேருக்கு ஹெட்போனை எந்த காதுல கரெக்டா போடணும்னு தெரியாது. ரைட்ல போட வேண்டியதை லெஃப்ட்ல போடுவோம், லெஃப்ட்ல போட வேண்டியதை ரைட்ல போடுவோம். அவங்க இந்த லைஃப் ஹேக்ஸை யூஸ் பண்ணுங்க. அதாவது டிஃப்ரெண்ட் கலர் இயர்பட்ஸை யூஸ் பண்ணுங்க. நீலம் டாய்லெட்டுக்கு, சிவப்பு பாத்ரூமுக்குன்னு வர ஆர்பிக் விளம்பரம் மாதிரி பிளாக் கலர் ரைட் சைடுக்கு, ஒயிட் கலர் லெஃப்ட் சைடுக்குன்னு நம்ம யூஸ் பண்ணலாம். இயர்பட்ஸ் இல்லாம ஹெட்போன் யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லணும்னு தெரியல. இது இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி பண்றவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற அஞ்சாவது விஷயம், நம்ம நைட்டு நேரத்துல நம்ம யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாம் தோச்சி காய வச்சுட்டு காலைல எழுந்து பார்ப்போம். நம்ம ட்ரெஸ் அந்த அளவுக்கு காஞ்சிருக்காது. நம்ம கிட்ட ட்ரையர் இருந்தா பிரச்சனை இல்லை, நம்ம சீக்கிரமா காய வச்சிடலாம். சப்போஸ் நம்ம கிட்ட ட்ரையர் இல்லைன்னா நம்ம இந்த லைஃப் ஹேக்கை யூஸ் பண்ணலாம். நல்ல ட்ரையான டவல்ல நம்ம ஈரமணி துணியை போட்டுட்டு அந்த டவலை ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டவலை எந்த அளவுக்கு நம்மளால இறுக்கி கசக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறுக்கி கசக்கணும். அதுக்கப்புறம் அந்த கசங்கின ட்ரெஸ்ஸை நம்ம ஆங்கர்ல காய வச்சா அந்த ட்ரெஸ் சீக்கிரமா காஞ்சிடும். நம்ம பார்க்க போற ஆறாவது விஷயம், நம்ம செலோ டேப் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கடுப்பாயிடுவோம். ஆமாங்க, நம்ம செலோ டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம ரொம்பவே இரிட்டேட் ஆயிடுவோம். அப்போ நம்ம இந்த லைஃப் ஹேக்ஸை யூஸ் பண்ணலாம். நம்ம செலோ டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஏர் பின்னை ஒட்டிட்டா நம்மளுக்கு எப்பப்போ செலோ டேப் தேவையோ அப்பப்போ எடுத்து ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற ஏழாவது விஷயம், இதை கேட்கும் போது நகர்ப்புறத்துல இருக்கிற ஒரு புராண கதை மாதிரி இருக்கலாம். ஆமாங்க, நம்ம கோக்கு யூஸ் பண்ணி டாய்லெட்ல இருக்கிற துருக்கரையை அழிக்கலாம். கோக்கில் இருக்கிற ஆசிட் கண்டென்ட் மூலமா 1 மணி நேரத்துல இந்த துருக்கரெல்லாம் அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம டாய்லெட் பிரஷை யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு தண்ணி ஊத்திட்டு வாஷ் பண்ணா அந்த துருக்கரெல்லாம் சுத்தமா மறைஞ்சே போயிடும். இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற எட்டாவது விஷயம், நம்ம தினமும் பல்லு விளக்க யூஸ் பண்ற டூத் பேஸ்ட் மூலமா வாட்சோட ஃபேஸஸ்ல இருக்கிற ஸ்கிராச்சையும் போனோட கிளாஸ்ல இருக்கிற ஸ்கிராச்சையும் நம்மளால ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். ஆனா இதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நம்மளால சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் தான் ரிமூவ் பண்ண முடியும். ஆனா நிறைய யூடியூப் வீடியோஸ்ல நிறைய ஸ்கிராச்சஸ் ரிமூவ் பண்ற மாதிரி காமிப்பாங்க. அதெல்லாம் ஃபேக். நம்மளால சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் தான் ரிமூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி போனோட கிளாஸை ஷைனாவும் மாத்த முடியும். அடுத்து நம்ம பார்க்க போற 9வது விஷயம், ஒருத்தனை பத்தி கெட்ட விஷயம் ஏதாவது தெரியணும்னா வீட்டு குப்பை தொட்டியை பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வீட்டு குப்பை தொட்டிலாம் எந்த மாதிரி இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லா கன்றாவியான பொருளையும் நம்ம குப்பை தொட்டியில போடுறதால நம்ம குப்பை தொட்டி அடியில ஒரே பூர்ணம் பூத்த மாதிரி ஆயிடும். அதனால நம்ம குப்பை தொட்டி அடியில பழைய நியூஸ் பேப்பர்லாம் வச்சுட்டா அது ஃபுட் ஜூசஸ்லாம் அப்சர்வ் பண்ணிடும். அதனால நம்ம குப்பை தொட்டி ஓரளவுக்கு டீசென்டாவது இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற கடைசி 10வது விஷயம், நம்ம டூர் போகும்போது பேக்கை பின்னாடி மாட்டிக்கிட்டு போறதுக்கு பதிலா கங்காரு மாதிரி முன்னாடி மாட்டிக்கிட்டு போகலாம். ஏன்னா அப்பதான் நம்ம பேக் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும். ஆமாங்க, நம்ம பேக்கை முன்னாடி மாட்டிக்கிறதால நம்ம பேக்கை நம்ம எப்பவுமே தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம பேக்கை யாராலையும் ஈஸியா திருட முடியாது. இந்த வீடியோல நீங்க பார்த்த 10 ஆசமான லைஃப் ஹேக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா கீழே ஷேர்னு ஆப்ஷன் இருக்கு. அது மூலமா ஃபேஸ்புக்லயே வாட்ஸ்அப்லயே ஷேர் பண்ணுங்க. நான் பேசுற மொக்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோல நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.